வணக்கம் முசிறி மக்களே. ஸோ காவேரி ஆற்றங்கரை உள்ள சிவலிங்கத்தை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் இந்த சிவலிங்கத்தை பற்றியான ஹிஸ்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே மீன் பிடிக்க வரவங்க இவங்கள்ட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிவலிங்கம் வந்து புதஞ்சாப்பில் பாதி தெரிஞ்சிருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க எடுத்து அதை க்ளீன் பண்ணி வச்சு இந்த இடத்துல வச்சு பூஜை பண்ணி எல்லாமே பண்ணியிருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பேக் சைடில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த கல்லுக்கெல்லாம் அந்த இடத்துல தெரியுதா? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சிலையோட கோவில்கள் இருந்ததுக்கான அடையாளங்கள் அங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு தூண்கள் கல்லெல்லாம் நிறையா கிடக்கு அப்படின்னாங்க. ஸோ அதையுமே நம்ம பார்ப்போம் போயிட்டு. இப்போ நாங்களும் வந்து பார்த்தோம், அந்த கல் தூண்கள் இருக்குது கோயிலை பற்றி அப்படின்னு சொன்னாங்களே, அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். வந்து இங்கே பார்த்தோம், ஒரே கல்களாக இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கோயிலில் உள்ள அந்த சக்கரம் மாதிரி ஏதோ இருந்துச்சு, இது பேர் தெரியல. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா தூணு அதுன்னு ஏகப்பட்ட இருக்குது. அப்புறம் கோயில்களோட சோறுகள், செங்கலான சோறுகள் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அப்படியே தொலைகிட்டே இருந்தோம், வேறு எது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு இடம் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா இதுவுமே அந்த கோயில் உள்ள இது தான். பட் ஆனால் என்னென்னு எக்ஸாக்டாக தெரில, நிறையா உடஞ்சி கிடக்கிறனால ஒன்றும் தெரியல. அப்படியே சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தா ஏங்க கல்வெட்டுங்க. ஓ மை காட், தெரியுதா ஏங்க? கல்வெட்டே இருக்குங்க. பயங்கரம்.